இதில் உங்களுக்கு மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு தான் காட்ட போகிறேன். இது வந்து மட்டனை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து ஒரு ஃப்ரையிங் பேனில் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து நான் போனோடு தான் போட்டிருக்கிறேன், நீங்கள் போன் இல்லாமல் கூட போட்டுக்கலாம், அது உங்களோட இது. அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய் அது கூட ஊற்றிருக்கிறேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து ஊற்றிருக்கிறேன். அது கூட நான் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனு சில்லி பவுட்ரு எடுத்துருக்கிறேன். இப்போ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அது கூட நான் வந்து இன்னொரு ட்ரை பவுட்ரு ஒன்று அரைச்சி அதையே சேர்த்த போகிறேன். அந்த ட்ரை பவுட்ரு பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொன்னால் கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூனு, சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு, பெருஞ்சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு, கசகசா வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் பிரிஞ்சி இலை, அப்புறம் ஒரு 2 கிராம்பு, இதையெல்லாம் போட்டு மிதமான சூட்டில் சட்டியில் வறுத்தெடுத்து அதை பவுட்ரு பண்ணி அதையும் நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். அது கூட நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே ஆட் பண்ணி நல்லா தண்ணி விட்டு கொதிக்க விட்டேங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதித்து ஒரு கறி வந்து ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து நெய்யை ஆட் பண்ணி நல்லா இதை வந்து வேக விட்டேன். நல்லா இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் வேக விட்டு எடுத்துங்க. அதுதான் வந்து மட்டன் சுக்கா நல்லா வந்திருந்தது. நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.